மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம பாசிட்டிவ் வைப்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு நபர்கிட்ட இருந்து இலவசமா ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அது ஏதோ இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை பத்தின ஒரு குட்டி கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டில் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் வந்து இவனை பார்க்குது, ஆனால் குலைக்கவே இல்லை. என்னடா இது, இந்த நாய் குலைக்கவே மாட்டுது, ஆனால் நம்மளே பார்த்துட்டு இருக்கு, உள்ள போகலாமா வேணாமா, அட்லீஸ்ட் குலைச்சா நம்ம வேற வீட்டுக்காவது போய் திருடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ வந்து என்ன பண்ணுறான், சப்போஸ் உள்ளே போயிட்டுக்கப்புறம் குலைச்சின்னா நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான், ஒரு பிஸ்கெட் தூக்கி அந்த நாய்க்கு போடுறான். டக்குன்னு அந்த நாய் ஒவ்வொன்று குலைக்குது. டக்குன்னு இவன் என்ன பண்ணுறான், ஏய் நாயே மணர் அமைதியாக தானே இந்த ஒரு பிஸ்கெட் போட்டதும் குலைக்கிற அப்படின்னு இவன் கத்துறான். அதுக்கு அந்த நாய் சொல்லுது, நீ எப்போ எனக்கு இலவசமாக ஒரு பிஸ்கெட் போட்டியோ அப்பயே தெரிஞ்சிச்சு நீ ஒரு திருடன் அப்படின்னு, அதனால தான் குலைச்சேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு நபர்கிட்ட இருந்து நம்மளுக்கு இலவசமாக ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதே மாதிரி ஒரு சூப்பரான கதையில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது நான் உங்கள் விஜய். டடா.